இது வந்து கல்லுண்டாய் வழி காக்கதீவு மீன் சந்தைக்கு தான் வந்திருக்கேன். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வீட்டு ஒரு கறி வைப்போம்னு சொல்லி மீன் சந்தைக்கு மீன் வாங்குவோம்னு வந்தேன். என்னென்னா பாருங்க, காக்கதீவு மீன் சந்தை தான் இனித்தானா பெருவினமா வரையினமோ இப்போ உள்ளுக்கு சந்தையில் இது வச்சுக்கணுமோ இல்லை பூரையில் இனித்தானே ஐயா எல்லாம் அங்கே இருந்து வந்துருக்கீங்க. யூடியூப் சேனலில் இந்த வீடியோக்கள் எடுக்கிறேன் நான். அப்போ என்னம்மா வியாபாரங்கள் போகும்? நீங்கள் வேணி கொண்டு விற்கிறீங்களோ? நாங்கள் விற்கிறதுதான் போடுறது. போட் வச்சுக்கிறீங்க நீங்கள்? மக்கள் வச்சுருக்கீங்க பிள்ளையா மக்கள்? அது என்ன நீங்கள் ஆளை வச்சு செய்கிறீங்க? அவை நாங்கள் தான் வச்சு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் செய்தீங்களா முதல்? முதல் செய்தது இப்போ எல்லாம் இந்த இதுகளை தான் பாலதீவு எல்லாம் போயிருக்குங்க. போய் தங்கிருந்து செய்தீங்களா? இரணதீவு. இரணதீவில் என்னென்ன அதுக்குள்ள ஆக்கள் இருக்கணுமோ இப்போ வசிக்கணுமோ? மீன் ஆக்களும் இருக்கணும். மற்ற இந்த இப்போ மீன் வியாபாரம் எப்படி போகுது? வியாபாரம் இப்போ கொஞ்சம் விலை மீன் விலை விலையண்டா என்ன மாதிரி? இப்போ என்னத்தால விலை? மண்ணெண்ணெயிலும் மீன் பாடம் குறைவு தான். குறைவு தானே? ஆனால் அதான் போட் பெருசாக இல்லை. இப்போ நேற்றும் பார்த்துட்டான் குறைவாக இருந்த மீன்கள் இப்போ குறைவு. அது ஒவ்வொரு சீசனுக்கு தான் படுறது. அது என்ன அது பாய் மேலே தான் கட்டி கொண்டு போயிடணுமோ? பாயில் வருது. அதுவும் போகிறது தானே? பாயை கட்டி கொண்டு போயிருக்கீங்க. எங்கே மட்டும் போகும் அது? அது போகும் நியாயமான கூட. இந்த காற்றை பார்த்து செஞ்சுருக்கீங்க. இவ்வளோ போகிறாங்களே எத்தனை மணிக்கு போவி நம்ம எல்லாம் வீச? இதெல்லாம் இரவு போயிருக்கு. நம்ம இரவு 3 மணி 2 மணிக்கு போவேன். இப்போ 7 மணி 8 மணிக்கு வருது. 8 மணிக்கு வருது. இப்போ இந்த உங்களோட சின்ன வயசுல எல்லாமே இந்த மண்ணெண்ணெய் போட்டு இழுத்து ஓடினீங்க இல்லாட்டி வயலில் தாங்குறது? கம்பை போட்டு எங்கே மட்டும் தாங்குவீங்க? பள்ளிக்கூடா மட்டும் தாங்கலாம். அது என்ன கம்பு போட்டோம்? ஏன்னா ஆழம் இல்லையோ கடல்? ஆழம் தான். கரை வழியை தான் போகிறோம். கரையெல்லாம் போய் போகிறோம் நீங்கள்? அப்போ கொஞ்சம் வட்டம் தண்ணி வழியாக போய் அப்படியே பழகிட்டு எத்தனை பேர் தாண்டுவீங்க? 3 பேர் போகிறோம் நாங்கள். மாறி மாறி தாண்டி போவோம். ஹீரோ சரி சரி. இன்றைக்கு இதில் எத்தனை போட்டுகள் இருக்குங்க கிட்டத்தட்ட? இதில் 200 250 போட் நிற்கும். 250 போட் பாருங்க. இதில் 250 போட். அது என்ன விலை? இதாண்டி நம்ம என்ன அது படுப்பு விலை. படுப்பு விலையா? சரி. இஞ்சால தானே வேறு இன்னும் வேறே இல்லை போல். எந்தெந்த இடங்களுக்கு போயிருப்பினோம்? இதை சுற்றி தான் படுக்கிறது. அங்கே மண்டதீவு கடல். மண்டதீவு கடலும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம போல என்ன நீ பாருங்க. MP9 பட்டு அடிச்சு போயிருக்குங்க. ஆனாலும் இந்த ஜப்பான் ஜாமானத்தில் உக்கே இல்லை. கரண்ட் மட்டும் உறைஞ்சி போட்டு பெயிண்ட் அடித்தா புதுசு தான். இந்த ஜப்பான் தானே.
அது என்ன வேலை கொண்டு போய் எங்கே கொண்டு போயிடும் அவ்வளவும் கடலுக்கு பாயிரம். ஓ போட்டில் ஏற்றி கொண்டு போயிடும் போல இப்போ போயினமோ பிடிச்சி கறி வச்சா சும்மா நல்ல சுவையாக இருக்கும் எல்லாம் இறால் தான் பெரிய இறால் இறால் கூடா அட இதாக வேணும் என்ன விலை போகுதானே இறால் இப்போ குத்துமே எது கீழே சின்னன் சின்ன மீனுக்கு பெருசு மீன் ஒவ்வொருடும் ஒரு இல்லையாண்ணே வேறுங்க சரி அண்ணன் வேலை இப்போ ஓகேண்ணா நண்டு மீன் இருக்காண்ணா நண்டு மீன் பெருநண்டு சரிய்யா இதேண்ணா கொண்டு விற்பீங்களா வீட்டுக்கோ இதோ பாருங்க இதில் என்ன சந்தை ஊரா இல்லையோ காக்கதீவு மீன் சந்தையில் இருக்கிற வள்ளங்கள் பாருங்க பாருங்க வள்ளத்தில் வந்து நாங்கள் இப்போ அம்படியில் வெடிக்கிறோம் நினைக்கிறேன் கூடு பார்க்க போயிருக்கணும் போல பாருங்க எடுக்கலாம் ஊரால் தொடங்கிட்டு பாருங்க பார்ப்போம் இறால் தான் கூட அம்பிடுது பாருங்க இந்த கூட்டுக்காரட்ட இறால் தான் கிலோ நெஞ்சால இறாலை விசாரிச்சு நான் வாங்குவோன்னு பார்த்தா நல்லா தான் இருக்குது வாங்கலாம் இந்த சந்தைக்கு இஞ்சாலி பக்கம் இருக்குது பாருங்க இஞ்சாலம் பள்ளங்கள் இருக்குது இது அடிவேலைக்காரராம் எனக்கு என்னென்னு விளங்கையில் அடிவேலைன்னு சொன்னால் என்னன்னு சொல்லுங்க ஐயா நிற்கிறேன் ஐயாவோட கதைச்சு பார்ப்போம் ஐயா வணக்கம் என்ன இந்த பெரிய வல்லம் உங்களுடைய வல்லம் கதைப்பீங்களோ இந்த அதில் மீன் எடுத்து கொண்டுக்கணுமோ கொக்குவில் பாருங்க அம்மா நல்ல வடிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா அண்ணையாக அந்த போட்டில் அன்றைக்கிறேன் தாங்க இந்த நண்டு எடுக்கிறத பார்த்துட்டு வந்து அங்கே அந்த வேலையை பாருங்க கதைச்சு பார்ப்போம் பாருங்க நண்டு எடுக்கிறார் நீல நண்டு நண்டோ கூட பட்டது நண்டோ கூட அப்படி பட்டது அந்த இது நல்ல சாமான என்ன விலை போகுது நண்டு இப்போ கிலோ இப்போ 2000 கிலோ 2500 அது என்ன இப்போ நீங்கள் விலையை வந்து முடிவெடுக்கிறது வந்து இப்படி உங்களுக்கு சங்கம் அதை முடிவெடுக்குமா இல்லை கொம்பனி கொம்பனியில் கொண்டு கொடுத்தா தரம் பிரிப்பான் இதெல்லாம் கொம்பனிக்கா போகுது இது சில சின்ன ரெண்டாலும் நாங்கள் இப்போ சந்தை போடுவோம் சந்தைக்கா அந்த நிறைய பொறுத்தோம் நல்ல ரெண்டாம் இருக்கணும் இதாக கொம்பனி இப்போ அனுப்புகிறோம் நண்டு போகுதோ இடையில நிப்பாட்டினா உங்களுக்கு விலை ஒரு நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க போட்டு வரல நாங்கள் பின்ன 2 மணிக்கு போவோம் பிடிக்க போகிறோம் அது வேணும் போட்டுக்கலாம் சில நேரம் தங்கி இருப்போம் தங்கின்னு சொன்னாங்க அங்கே பாலதீவு அந்த தீவு விலையை போட்டுட்டு போய் தங்கி இருப்பீங்க எப்படி ஏற்றிக்கொண்டு எவ்வளோ மண்ணெண்ணை பிடிக்கும் மண் அங்கே போகிறோம்னா எங்களுக்கு ஒரு 35 டன் வேணும் நைனாதீவு
இப்போ போயிட்டு வேற எல்லாம் அந்த அவ்வளோ தான் 35 லிட்டர் போயிட்டு போய் வரும் சாப்பாடெல்லாம் காட்டி கொண்டு தான் போகும். இப்போ இன்றைக்கு வந்தால் இனி அடுத்த நாளைக்கு இல்லை சின்ன உங்களுக்கு வலையில் சிக்கல் அது இல்லையண்டா பின்னேரம் போகும். சிக்கல்ண்டா போக மாட்டோம். சிக்கலண்டா அப்படி அந்த எதை சொல்கிறீங்க சிக்கல் வலையில் முருகி பாசி எந்த விதியில் அடம்பல் பட்டா இனி பிரித்து எடுத்து தாண்டுவீங்க. இது என்ன நிலைமையில் இருக்குது? இது பிரச்சனை இல்லை. இது இப்படியே படத்தில் 3 பேர் தான் போகிறீங்களா? இல்லை 2 பேர். இப்போ இந்த நீங்களாம் முதல்ல போகிறதா போகிறதா? ஐயா என்ன செய்கிறீங்க நீங்கள்? ரால்கூடு. உங்களோட ரால்கூடுன்றே என்ன மாதிரி ரால்கூடு எப்படி இருக்குது? ராள் வெளியால் 1600 ராள். அது சைஸை பொறுத்து. சைஸை பொறுத்து. இங்கே சிங்கிரால் இல்லாமல் போகிறதா? வந்து அந்த சிங்கிரால் அதில் கொம்பனிக்கு போகிறோம். கொம்பனி அதுதான் போடுவோம். இப்போ இது நண்டு எல்லாமே இந்த நாடுகளுக்கு அனுப்புவாங்க. என்ன சின்ன நண்டுக்கு சின்ன இருக்குது இதுக்கு என்ன இது பெருநண்டு இல்லை சின்ன நண்டு சமைக்கிற இல்லையா இது சமைக்கிறது? நல்ல சின்ன இருக்கு பொறிக்கிறாதோ பொறிக்கலாம். அதான் எந்த நாடுகளுக்கு கூட அனுப்புவோம்? ஐரோப்பா அப்படி அப்படி இப்போ மற்றது நண்டு இந்த அவிச்சு சதையை அப்புறம்பா எடுத்து பேக் பண்ணி அனுப்புறது கணக்கு. இப்போ உங்களுக்கு உள்ளூர் மக்கள்கிட்ட கொடுக்குற லாபமாக இருக்கும் இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது லாபமாக இருக்கும்? எங்களுக்கு வெளியில் கொடுக்குறது லாபம். மற்றது இங்கே கொம்பனி சந்தையை கொடுத்தா விலக வைப்பாங்களோ அவங்களுக்கு காசு கழிக்கும் வியாபாரி கொஞ்சம் கழிக்கணும். அப்போ எடுப்பு மறுப்பினா கொம்பனின்னா அப்படி இல்லை தட்டி போட்டு அப்படியே நெருக்குறதாலே அது லாபங்களுக்கு. ஆனால் சின்னங்கின்னு விலை எடுக்க மாட்டேன் அதுக்காக சந்தைக்கு சின்னன்னு போடுறது. அப்போ எங்களுக்கு தர மாட்டீங்க பெருசு அதுக்கு சும்மா சொல்கிறேன். இல்லை நீங்கள் சரி என்ன நாங்கள் எல்லாம் 2010 எல்லாம் இப்படி இல்லை பெருநண்டெல்லாம் சும்மா வந்துடாக்கும் சீலா பெருநண்டு அதுகள் எல்லாம் இப்போ எல்லாம் காண கிடைக்கல. அது காசு பாருங்க அந்த மீனை நல்ல வடிவான மீன். பொருளண்டு 3000 ரூபா 2500 இருக்க பிடிச்சினாங்க. இன்னைக்கு 10,000 ரூபா வரைக்கும் உண்டேங்கானே. அதுக்கு மோடி ஒழிச்சு போடுது போல. சொல்லடா சங்கப்பூர் இது என்ன மாதிரி முள்ளு முடிச்சாச்சு முள்ளு பிடிச்சேன். இது எவ்வளோண்ணே மீன் போகுது இதில்? 1000 10,000 போகும். கூதோ கூறு ஒரு அந்த ஃபைபரால் ஃபுல்லாக போட்டா. ஏன் அப்படி இதுக்கு பொறுமதி போடுங்க எதுக்கு அனுப்புறோம்? எல்லா ஆக்களும் இது சாப்பிட மாட்டோம். எங்கட ஊர் ஆக்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இலங்கையில் எங்கட இனமோ எங்கட இது வெளிநாட்டு தமிழாக இல்லை எங்கட ஊர் வேற ஊர் ஆக்கள் சாப்பிட மாட்டோம். யாழ்ப்பாணத்தில் இது கிளறு மாதிரி இருக்கிற கிளறு மாதிரி தான் இது எங்கட ஆக்களுக்கு தான் தெரியும். எங்கட ஆக்களுக்கு இப்போ கரையூர் பாசையூர் அதான் மற்ற சந்தையில் பார்த்து முள்ளோ கிளறு காலுகள் அப்படி கடுக்குமோ எல்லாம் பாருங்க உருட்டை வச்சு தான் முறிஞ்சு எடுக்கிறார். விலையில இந்த எடுக்கிறதான் வேலையாண்ணா ரஜிவம்பட்டியில் ஊற்றி விடுங்க. இவர் பெருசாக வளருவாரோ? இப்போ கூட பெரிய 5 கிலோ 10 கிலோ எல்லாம் இதை வைக்காங்க அப்படி திரும்ப அணியை தட்டுக்கிட்டு அதில் போடுவோம். கொட்டியில் ஊற்றி வரும் கொட்டியில் குத்துறா கவனம் அதுக்கும் கொட்டியை என்னது இடத்தை பார்த்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போவீங்களா? மரக்கல் கொண்டு போய் இடிச்சு காலால் அமர்த்தி பிடிக்கிறது. மரக்கல்னா கிளம்ப அந்த இது இந்த கட்டு மரம் மாதிரி கம்பு உயிரோட இருக்கேண்ணே பார்த்தீங்களா சுவாசிச்சு கொண்டு இருப்போம். வேறு கடலில் தூக்கி விட்டா ஆள் ஓடிடுவார். கடலில் தூக்கி விட்டா ஓடிடுவார். அது சரி இந்த டேங்க் கிளீனர் அந்த இதுகள் மாதிரி தான் கிடையாது கிட்டத்தட்ட நல்லா தான் நீங்கள் நிற்குது அதுவால். இது விரால் மாதிரி அது இந்த ஷேப் தான் குளங்கள். உங்களுக்கு அந்த கடல் மீன்கள் ஒன்றும் போடுற இல்லைண்ணா இந்த இது கடலுக்கு நிற்குமில்ல சில கலரா அதுல வேறு எம்பது தாமரையோட அதுக்கெல்லாம் போய் ஒழிச்சு நீ பெறுவான். இது எவ்வளோ நேரம் சொல்லும் எல்லாத்தையும் எடுத்த முடியும் இன்னும் மிஞ்சாலே இருக்கண்ணா
எடுத்துட்டீங்களோ? இங்கே அதுக்குள்ளடா மீன்கள் எல்லாம் புறம்பா போடுறது. மீன் புறம்பு வேறு அது எந்த பெரிய நேரம் அங்கே ஒரு நேரம் வந்துருக்கு கொக்கோ நேரம் பெருசு வெளிநாட்டி நம்பல ஓப்பா அதுக்கு தான் பாருங்க. இங்கே பெருகிறதா இல்லாட்டி அப்படியே போயிடும். மீன் அப்படிக்கு தான் வந்துருக்கேண்ணா அதை கண்டோன்னே இந்த கொக்கோ எல்லாம் ஓடி ஓடிக்குது பயத்தில். இதா பாருங்க மன்னர் இங்கேண்ணா மீன் அது அழகு உயிரில்லா மீனே சாப்பிடுமா கொக்கு அழகு. இதுதான் அந்த மீன் பாருங்க அடிக்க முடியும். சரி உயிரோட அடிக்குது நான் வாழால் அடிக்குமா இந்த வெளியில போனா பார்த்தீங்க வந்து கொண்டே இருக்கு. சரி அவர் வேலையை எடுக்கிறார். உங்களுக்கு மண்ணெண்ணெயெல்லாம் தாராளமாக கிடைக்கக்கூடியமா இருக்கும் ஐயா. விலை விடண்ணே மிஞ்சால மீன் சந்தை அங்கால ஊரோட மிஞ்சால சந்தை. இதெல்லாம் பிடிச்ச மீன் கொண்டு வந்து வச்சுக்கேன் பாருங்க. சும்மா வீடியோ ஊரோட பெரிய ராளம் பூ போட்டு வச்சு தான் அதுக்கு பிறகுதான் வந்து வேணும் வியாபாரத்துக்கு பிறகு. இல்லை கூட்டுல இருந்து ரால்லாம் கூட அம்பிடுது. கூறுறது வந்தோடே இருப்பாங்க கூறிக்கொண்டே இருக்கேன் ரால் நான் டிஞ்சு ரெண்டு ஒரு ஆளுகள் வந்து கொட்டிக்கொண்டே இருக்கணும். வணக்கம். எப்படி போகுது வியாபாரங்கள்? போயிட்டு வாருங்களோ. மீன் வாங்கியாச்சோ? மீன் வாங்கல. இவர் வந்து மீன் வாங்கிட்டு வாங்கலாம். அதில் கொண்டு வருவினோம் ஒவ்வொருத்தரும் இப்படி தான் கொண்டு வருவினோம். இந்த இதுகளுக்கே மீன்கள் எடுத்து கொண்டு வருவினோம். எடுக்கலாமோ? மீன் ஒண்ணா? மீனா கூட்டுக்கு எந்த
இதை பாருங்க ஒரு ஆள் கூட்டுக்கு எந்த எடுத்து கொண்டு வந்துருக்கணும். இந்த பெரிய கொக்குவல் வந்து உள்ள வெளியிடான் இருக்கு பாருங்க. இங்கே குட்டி மீனை பிடிச்சி வச்சுக்குதுங்க. அதுதான் இங்கே நின்றது தாவி தாவி அண்ணா காட்டுங்க அண்ணா, ஃபோட்டோ எடுக்கலாமா? நண்டு காட்ட பார்க்கலாம், எடுக்கலாமா? கடிக்குங்க துறந்து பிடிங்க. பின்பக்கம் காட்டுங்க. 800 பிராண்ட் கம்பெனிக்கு போகுது. 800 வாட்டர் எவ்வளோ? 800 வாட்டர் எல்லாம் கம்பெனிக்கும். இதான் கம்பெனிக்கு போகிறோம். நண்டு மீன் வந்து அளவு இதெல்லாம் போகுதோ. இதான் நிற்குது. இதுவும் ஒரு வகையான பெரிய நண்டு. என்ன நிறைக்கு மேலே நண்டு அடுப்பீங்க? என்ன நிறைக்கு மேலே நீங்கள் 300க்கு மேலே. என்ன விலை போகுது கிலோ? விலைக்கு போகுது 10,000. 1 கிலோ 10,000. உயிரோட தான் நிற்கிறார். உண்மை நிற்கிறது தான். எல்லாம் பலியில் அனுப்புறீங்க. இதுவும் பலியில் கூடுதலாக இறாலுகள்லாம் கூட்டு இறாலுகள்லாம் அனுப்புறீங்க. ஒரு அண்ணன் மீனைத்தான் காய் கொண்டு வரார். இந்த கோட்டுக்கு என்ன எடுத்து கொண்டு வரார்.